ஹாய் டரன். ஹாய் அஜிதா. ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங். நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயுமே இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான நிறைய செக்மெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன செக்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கேன். நானும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். மக்களும் அதே எதிர்பார்ப்போட தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஷோக்குள்ள போயிடலாமா? இது யுகம் கனெக்ட். பத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்தரிச்சு வெக்கத்தை விட்டு. அடடே, பாட்டுலாம் பிரமாதமா பாடுறீங்க. ஆக்சுவலி இன்னைக்கு நான் கேப்ல வரும்போது இந்த சாங் கேட்டு வந்தேன். எனக்கு இந்த சாங் கேட்ட பிறகு இது என்னோட ஃபேவரட் சாங் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பர்வான சாங். இருக்காதா பின்ன? இன்னமும் அது என்ன ராகத்துல இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை சொல்றதுக்காக வந்திருக்காங்க பாக்யஸ்ரீ மற்றும் காமேஷ் அவர்கள். இது ஒரு ராகம் பாடலோடு. வணக்கம். ஒரு ராகம் பாடலோடு. இன்னைக்கு என்ன ராகம் பற்றி பார்க்க போகிறோம் பாக்யஸ்ரீ? இன்றைக்கி நம்ம ஹிந்தோல ராகம் பார்க்க போகிறோம். இது 20வது மேலக்கர்த்தா ராகமான நடபைரவியோட ஜன்னிய ராகம், குழந்தை ராகம். குழந்தை ராகம், ஓகே, சரிங்களா? இது ஒரு ஔடவ ராகம். மேலேயும் 5 ஸ்வரம், கீழேயும் 5 ஸ்வரம் தான் வரும். ஓகே. பொதுவாக ஒரு ராகம் 7 ஸ்வரங்கள் வரும் இந்த மேலக்கர்த்தா ராகம்ல. இதில் 5 வருது, 2 இல்லாமல் 5 மட்டும் வருது. அப்போ இதை ஔடவ ராகம் அப்படின்னு சொல்கிறோம். அதிகமாக செய் ராகத்தில் ஔடவ ராகம், இன்னொன்று ஷாடவம். ஷாடவம்னா 6 வரும். ஓ சரி. 6 இந்த ராகங்கள்லாம் வரும். 7 வந்தால் தான் தாய் ராகம் ஆயிடுமே. ஓகே. மோஸ்ட்லி ஔடவம் ஷாடவம் தான் இருக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த ராகம் இரவுல பாடக்கூடிய ராகம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஓகே. இரவுல பாடக்குள்ள நம்ம நீலாம்பரி மாதிரி தூங்க வைக்கிற பாடல். அது கன்ஃபார்மா இரவுல தான் பாடணும். அது ராகமே தூங்க வைக்கிற மாதிரி தான். இது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்ப வரைக்கும் சொல்றாங்க அந்த மாதிரி தான் இரவுல பாடுற ராகம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணல. பாடலாம். நம்ம இந்த டீட்டெயில் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டோட ஆரம்பிச்சா தான் கரெக்டா இருக்கும். என்ன பாட்டு இருக்குல்ல இதுல இளையராஜா சாரே நிறைய கம்போஸ் பண்ணியிருக்காங்க. கர்நாடிக் சாங்ஸ்லேயே அதிகமாக விநாயகருக்கு தான் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா கருணாலய நிதியே தினமும் முன் சரணாபுஜம் கதியே ஏ கருணாலய நிதியே. இதே மாதிரி முருகருக்கும் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம நிறைய இது நிறைய கோவில்களில் கேட்டிருப்போம். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே. இது கர்நாடிக் லெசன்ஸ்லையும் எடுத்திருக்காங்க. அதிகமாக நம்ம கோவில்லையும் கேட்டிருப்போம். அப்போ கேட்டவனே எனக்கு அப்படியே இந்த பக்கம் அப்படியே புகை மூட்டமாக அந்த மாதிரி அப்படியே இருக்குது, அப்படியே கோவில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது ரொம்ப இது மாதிரி இந்த மாயமோல கவலை ராகம் மாதிரியே இதுவும் ஒரு ஈஸியான ராகம் தான் பசங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு. சரி. அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பெனிஃபிட் நான் சொல்லிடுறேன். ஸோ எல்லா ராகத்துக்குமே ஒரு மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி இந்த ராகத்துக்கு என்னென்னா கொஞ்சம் இரவில் சில பேருக்கு இந்த வயிற்று வலி, வயிற்று கோளாறுலாம் வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த ராகத்தை கேட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஏதாச்சும் இந்த மாதிரி அந்த வாயு கோளாறு, இந்த வயிறில் வர வாயு கோளாறு, இதுக்கெல்லாம் இந்த ராகத்தை கேட்டால் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. அது இந்த மாதிரி ஒவ்வொரு ராகத்துக்குமே ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த ராகத்தில் வயிறு கோளாறுக்கும் இந்த மாதிரி வாயு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இதில் கிடைக்கும் இந்த ராகத்தை கேட்டாலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ராகத்தோட ஆரோகணமும் அவரோகணமும் பார்த்துடலாம். இப்போ சக மத நீசா சானித மகசா இந்த ராகம் தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகம். ஓ சரி. இப்போ இதோட சாங்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. இப்போ நிறையா இப்போ நமக்கு கிளாஸ்லேயே எடுக்கிறாங்கன்னா
சிலது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சங்கதியெலாம் ரொம்ப இது ஒரு 10 தடவை பாடினாதான் 10 தடவை கேட்டால் தான் நமக்கு பாடவே வரும். இந்த ஸ்வரஸ்தானங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாடுறதுக்கு. இன்னொன்று 5 ஸ்வரம் தான். அந்த 5மே இன்னும் ஈஸியாக இருக்கும்போது நமக்கு ஒரு 3 டைம் 4 டைம் கேட்டாலே வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். அதனால எனக்கு இது சீக்கிரம் வந்துடுதுங்கிறதுனால எனக்கு இது பிடிக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம சினிமா பாடலுக்கு அடுத்து பார்த்தே ஆகணும். என்னென்ன பாட்டு? இதில் இளையராஜா சார் வந்து நிறையா பண்ணியிருக்காரு. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு இந்த பாட்டா? பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமம் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. இதே மாதிரி அவரே நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது பூவோ இது வாசம் போவோம் இனி காதல் தேசம் போவோம் இது வாசம் போவோம் இனி காதல் தேசம் நான் தேடும் செவ்வந்தி பூவிது. எந்த ராகம் எடுத்தாலும் இளையராஜா சார் இல்லாமல் இருக்கவே மாட்டார். நம்ம முத எப்பவுமே ஆரம்பிக்கும் போது இளையராஜா சார் தான் ராகத்தை பேஸ் பண்ணி நிறைய நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நிறைய அது மிஸ் ஆகுது. அது வந்து ஒரு ராகம் எடுத்தோன்னா அதில் அந்த ராகத்துலேருந்து அவர் ஒரு 10 சாங்காவது பண்ணியிருப்பாரு. அவர் லிஸ்ட்டு நிறையா போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ வேறு ஏதாச்சும் பாட்டு இருக்கா அதில்? இந்த ராகத்திலேயே ஒரு கர்நாடிக் பேஸில் ஓகே கமலஹாசன் மூவி சலங்கை ஒளின்னு நினைக்கிறேன். ஓம் நமக் சிவாயா இந்த இடமே தெரிஞ்சிடும். அந்த ஆரோகணம் வருது இந்த இடமே தெரிஞ்சிடும். ஓகே. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. அதே மாதிரி இந்த பொதுவாக ஒரு ராகத்தை முடிச்சதுக்கப்புறம் ஒரு கேள்வி பதில் நம்ம வைப்போம். அதில் வந்து இந்த வாட்டி நம்ம கேட்ட கேள்வி என்னென்னா, ஆரம்பிப்பாங்க இல்லையா, இப்போ கர்நாடிக்க நான் மியூசிக் கற்றுக்கணும் அப்படின்ட்டு, அப்போ அவங்களுக்கு சில கேள்விகள்லாம் தோணும். அதில் இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, கர்நாடக இசைக்கும் ஹிந்துஸ்தானி இசைக்கும் என்ன வேறுபாடு, என்ன ஒற்றுமை இருக்குது, என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். கர்நாடக இசைனா வந்து நம்ம சவுத் இண்டியனில் தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ராகம். நம்ம வந்து இந்தியா முழுசாகவே நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆனால் இங்கே அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்துஸ்தானி ராகம் அப்படிங்கிறது வந்து வடநாட்டில் அந்த சைடு நார்த் சைடில் அங்கே அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ராகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன ராகங்கள் இருக்கோ அதே ஸ்வரங்களை வச்சு இந்துஸ்தானியத்துலேயும் ராகம் இருக்கும், பேர் மட்டும்தான் மாறி இருக்கும் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ இங்கே ஒரு ராகத்தில் வந்து ஒரு ஸ்வரம் இருக்குன்னா அதே ராகத்தில் வந்து அவங்க வேற பேரில் கூப்பிடுவாங்க. அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். பாடுற அந்த பாவங்கள் மாறும் இல்லையா? இங்க இருக்கிற அந்த கமக்காசு இங்கெல்லாம் வேற மாதிரி. நம்ம வந்து ரீ இப்படி சொல்லுவாங்க, ரே அதெல்லாம் நோஸ்ல இருந்து வரும் சவுண்ட். இன்னொன்று என்னன்னா, நம்ம கர்நாடக இசையில் நம்ம ஸ்ருதி வச்சு பாடுறோம் இல்லையா, அந்த ஸ்ருதிக்கும் தாளத்துக்கும் சேர்த்து ஒரே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் தான் கொடுப்பாங்க. ஓகே. அங்கே எப்படின்னா தாளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவங்க ரொம்ப ராகத்துக்கு தான், ஸ்ருதிக்கு தான், ராகத்துக்கு தான் ரொம்ப ஃப்ரீ ஸ்டைலா தான் பாடுவாங்க. ஓகே ஓகே. மோஸ்ட்லி வந்து ராகத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நம்ம தாளத்துக்கு ரொம்ப இது தாளம் ராகம் நம்ம ரெண்டுமே, அவங்க அது மட்டும் தான் ரொம்ப ஜாஸ்தி கொடுப்பாங்க. ஓகே. ஃப்ரீ ஸ்டைலா அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அது பாடக்கூடிய அந்த ஸ்டைல் சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி அதோட பேர்கள் வந்து மாறும், அவ்வளோதான். இதுதான் வந்து கர்நாடக இசைக்கும் இந்துஸ்தானி இசைக்கும் உள்ள வேறுபாடு. ஓகே. இன்றைக்கி இந்தோல ராகம் பற்றி நிறைய பார்த்தாச்சு. இந்த மாதிரி நிறைய ராகங்களை பற்றி பேச வேண்டியது இருக்குது. அடுத்து இதே மாதிரி வேறு ராகத்தோடு சந்திக்கலாம். டேரன், நீங்கள் வந்து டயட்டில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கீங்களா? எங்க டயட் இருக்கும்போது ஃப்ரைட் ரைஸ் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட விட சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸையுமே நம்ம வந்து டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறதுக்காக வராங்க கிருத்திகா ராதாகிருஷ்ணன். இது கிருத்திகாஸ் கிச்சன். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வந்து கிருத்திகாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது வந்து கீன்வா ஃப்ரைட் ரைஸ்.
ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நோட் பண்ணிக்கலாம். பாயில்டு கீன்வா, ஸ்ப்ரிங் ஆனியன், பீன்ஸ், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், சோயா சாஸ். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கீன்வாங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்க வந்து அன்குக்ட் கீன்வா வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட சிறுதானியம் மாதிரி தான் இருக்கும். இது லைக் இந்த மில்லட்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஆக்சுவலாக கிரெயின். இது வந்து மில்லட் வகைரா சேர்ந்தது இல்லை. ஸோ இது வந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இது. அண்ட் இது வந்து ஸ்பெஷலி வெஜிடேரியன்ஸுக்கு, நான்வெஜ் சாப்பிட முடியாமல் எக் இல்லைனா எதர் பிகாஸ் ஆஃப் கல்ச்சுரல் ஆர் ரிலீஜியஸ் ரீசன்ஸ்னால எக் சாப்பிட முடியாத காரணம், அலர்ஜிஸ்னால எக் சாப்பிட முடியாதவங்களுக்காக வந்து இது வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான ஒரு உணவு இது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து அரௌண்ட் 50 grams ஆஃப் கின்வா நான் வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு வந்து இது ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் ட்ரையாக உதிராக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். பட் இதை வந்து நம்ம லூஸாக இன்னும் நிறைய தண்ணி வச்சு நல்லா கொழன்னு ஒரு கஞ்சி மாதிரி, ஒரு சூப் மாதிரி கூட இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதை. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா இங்கே ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து, வெங்காயத்தாள், இலையும் இருக்குது, அந்த இதுவும் இருக்குது, வெங்காயமும் இருக்குது, சேர்ந்து இருக்குது. அதோட இந்த ரெசிபிக்கு ஒரு கொஞ்சம் கான்டினென்டல் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஒரு லீக் எடுத்திருக்கேன். இந்த லீக் வந்து ஆக்சுவலாக அதோட இலையிலேருந்து ரொம்ப ஃப்ளேவரியாக இருக்கும். தக்காளி சூப் இதெல்லாம் பண்ணும்போது இதை போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும். அது இது ஆக்சுவலாக ஒரு வெங்காயத்தோட ஒரு கசன் அந்த மாதிரி தான் இருக்கும் இது, அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம். ஸோ வெங்காயம் ஆச்சு, பீன்ஸ், குடமிளகாக்கள். நான் எப்போவுமே என்னோடய ப்ரிப்ரேஷனில் வந்து மல்டி கலர்ட் குடமிளகா கண்டிப்பாக எடுப்பேன். ஏன்னா அது வந்து இந்த நிறமிகள்ங்கிறது வந்து டெய்லி லைக் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை நியூட்ரிஷனில் சேர்த்த நம்மளுக்கு ரொம்ப அது எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளுக்கே அது தெரியாது எங்கே எஃபெக்டிவாக இருக்குன்னு. பட் ஆனால் மேபி யூ கேன் ஃபைண்ட் அவுட் அட் ஒருத்தர் சாப்பிடாமல் இருக்கிறவருக்கும், தட் இஸ் இந்த மாதிரி நிறமிகள் நிறைந்த உணவு சாப்பிடாதவருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து காரத்துக்கு இதுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச கீன்வா. ஸோ இது அப்படியே ஒரு நல்லா, இப்போ நம்ம இதுக்கு வந்து சால்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ கீன்வாவை கொதிக்க வைக்கிறதுக்கு வந்து அதை வந்து ஒரு 15 minutes தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஈவன் ஓப்பன் பாத்திரத்துலேயும் கொதிக்க வைக்கலாம், குக்கர்லேயும் கொதிக்க வைக்கலாம். அதை ரொம்ப சாஃப்டாக வேணும்னா இதை வந்து அப்படியே குக்கர்லேயே கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் பைட் சைஸாக வேணும், நம்மளுக்கு கடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கணும்னா நீங்கள் பாத்திரத்துலேயே அதை வேக வச்சுக்கலாம். அதை ஓகே. ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் டன். அண்ட் தென் soya sauce, so இது ரெடி. இப்போ நான் வந்து பிளாட்டரில் வந்து நம்ம ரொட்டீனாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் வைப்பாங்க, அதே மாதிரியே நம்ம எடுத்துருக்கோம். அதில் ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யம்மியான ஃப்ரைட் ரைஸ் வித்
quinoa ready and I'm sure you're really going to enjoy it. So tip number 1 என்ன அப்படின்னாக்க, ஓகே உங்களுக்கு quinoa இல்லைன்னா நீங்கள் வந்து இது தாராளமாக கோதுமை ரவை வச்சு கூட செய்யலாம். கோதுமை ரவையில் வந்து பெரிய சங்க்ஸாக இருக்கிறத எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக வரும் அது. செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா கோதுமை ரவை இல்லைன்னா நம்மளோட நேட்டிவ் சாமைகளில் பல வெரைட்டிஸ் இருக்குது, சாமையை வச்சு கூட இதை செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை. டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னாக்க வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணும்போது சோயா சாஸில் ஏற்கனவே கான்சன்ட்ரேட்டட் அமௌண்ட்ஸ் ஆஃப் உப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த நீங்கள் உப்பு ஆக்சுவலாக நீங்கள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையானா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா, சரியாக உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா சோயா சாஸ் ஆட் பண்ணாலும் உப்பு அதிகமாகிடும். ஸோ அது வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. டிப் நம்பர் 3 வந்து இது நீங்கள் வந்து பேக்ட் ஃபுட்டுக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கீன்வா வந்து நீங்கள் ப்ளெயினாக நீங்கள் சாப்பிட்ணுன்னாலும் வந்து ரசம் கீன்வா வந்து ரொம்ப யம்மியான ஒரு டிஷ். இது ஆக்சுவலாக ஒரு இந்த மோரில் இந்த டப்பர் வேர் மாதிரி வரும் இல்லையா, அதில் நீங்கள் வந்து கீன்வாவும் ரசமும் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை சாப்பிட்டா வேறு எதுவுமே வேணாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஐ ஹவ் given you a lot of alternatives and இந்த கீன்வாக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன் டிப்ஸில். ஸோ ஹாவ் அ நைஸ் டே and till we meet you again tomorrow. நம்ம டெய்லி எபிசோட்ஸில் உமன்ஸுக்கு ஏற்படுற ஹெல்த் இஷ்யூஸை பற்றி நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்கோம். எஸ், டாக்டர் உஷா நந்தினி வந்து உமன்ஸுக்கு ஏற்படுற ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் அதுக்கான ரெமெடிஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க என்ன ரெமெடிஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இது இனியவை இன்று. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. புதியகம் தொலைக்காட்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, இந்த வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு இந்த வியர்க்கரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இல்லைங்களா. சாதாரணமாக இருக்கிற வெயிலை காட்டிலும் இப்போது இந்த சீசன் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வியர்க்குரு வந்து நிறைய பேருக்கு வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிக்லி ஹீட் அப்படிங்கிறது வந்து நார்மலாக வரக்கூடிய வியர்வை துவாரங்கள் அடைப்படும் பொழுது தான் இந்த மாதிரி கொப்புளங்களாக மாறுது. இது வந்து எளிமையில் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் இதை நம்ம அன்றாட வேலை செய்யறதுக்கே தடையாக இருக்கக்கூடிய விதமாக அமையுது. ஸோ முதல்ல இந்த பாடியை வந்து கூல் பண்ணுற மாதிரி, வியர்வை அதிகமாக தோன்றாத மாதிரி பார்த்துக்கிறது முதல் விஷயம். ஸோ பாடியை வந்து கூல் பண்ணிக்கிட்டு ஹீட் இல்லாமல் எப்படி பார்த்துக்கலாம். இந்த வெயில் காலத்தில் நிறைய பானங்கள் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா. ஒன்று இளநீர் நம்ம ரெகுலராக சாப்பிடலாம், அதே மாதிரி நுங்கு ரெகுலராக எடுத்துக்கலாம், மோர் சின்ன வெங்காயம் சேர்த்து ரெகுலராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராகி மோர், இந்த காலத்தில் ராகி கூழ் ஈஸியாக கிடைக்குது, கம்பங்கூழ் ஈஸியாக கிடைக்குது. ஆலோவேரா ஜூஸ் ரெகுலராக மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். நைட் வந்து பானையில் தண்ணி போட்டு அதில் வந்து நன்னாரியும் வெட்டிவேரும் போட்டு வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். நெல்லி வற்றலுடைய நீர் எடுத்துக்கலாம். நிறைய எலுமிச்சை சாறு, தர்பூசணி, இந்த மாதிரியான பழங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக நமக்கு இயற்கை கொடுத்த குடையாக இருக்கிறது. ஸோ இதை தாண்டி அந்த எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து இந்த வியர்க்குருவை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துருச்சு இல்லைங்களா, நமக்கு அரிக்குது, எரியுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம சுத்தமான சந்தனத்தை பன்னீரில் குழைச்சி பூசணும்னு சொன்னாலே அந்த வியர்க்குரு கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சாதாரணமாக நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் முல்தானி மெட்டி பொடின்னு கிடைக்கும். அதையும் நீங்கள் பன்னீரில் குழைச்சி அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியர்க்குரு குறையும். அந்த ஆலோவேரா ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கனாலே நல்ல சில்லுன்னு கூலாக இருக்கிறதோட சீக்கிரமாக அந்த வியர்க்குரு குறையிறதுக்கான சான்சஸும் இருக்குங்க. இந்த நுங்கு இருக்கு இல்லையா, அதனோட வாட்டர் வந்து அப்ளை பண்ணோன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இது குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய வேப்பிலையை வந்து ஜஸ்ட்டு அரைச்சி போட்டோன்னாலே இந்த வியர்க்குரு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் வியர்க்குருவை முதல்ல எடுத்தோடனே நம்ம தொடும் பொழுது கொஞ்சம் அரிப்பாக இருக்கும்.
அந்த மாதிரி மேல் பூச்சை பயன்படுத்தும் பொழுது உடனே போட்டு அதை நல்லா நம்ம வந்து கீறி விடவோ சொரிஞ்சு விடவோ செய்யாமல் ஜென்டிலாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே அதை பரவுறதை வந்து நம்மளால் ஈஸியாக தடுக்க முடியும். இந்த வேப்பிலை பொடியோடு சேர்த்து நம்மளுடைய ஆமணக்கு வித்து கொட்டை முத்துன்னு சொல்லுவோம், அதையும் நம்ம வந்து நல்லா அரைச்சி போட்டோம்னாலும் வேர்க்குரு வந்து அப்படியே அமுங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த வேர்க்குரு வராமல் தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தடுக்க முடியும். ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம போடக்கூடிய ஆடை வந்து பருத்தி ஆடையாக இருக்கணும், அது லூஸான ஒரு கார்மெண்ட்டாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக நம்ம போடக்கூடாது. அதே மாதிரி அடர்ந்த நிறங்கள் உள்ள ஆடைகள் அணியாமல் ரொம்ப வந்து லைட்டான கலர்ஸ், ஒயிட், சாண்டில், எல்லோ, இந்த மாதிரி அடர்த்தி கம்மியான நிறங்களில் இருக்கக்கூடிய ஆடைகளை நம்ம தரிக்கணும். கருப்பு நிற ஆடை, ப்ரௌன் நிற ஆடை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்த்துட்டு வெள்ளை நிற ஆடை வந்து இந்த வெயில் காலத்துக்கு வந்து நமக்கு ரொம்ப சூதிங்காகவும் இருக்கும், கூலாகவும் இருக்கும். அதே மாதிரி உடற்பயிற்சி கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது செய்யணும், வேர்வை நல்லா வெளிப்படுற மாதிரி. ஒருவேளை நீங்கள் ஏசியில் இருக்கீங்க, ஏசிலேயே நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா கண்டிப்பாக தண்ணி நிறையா குடிங்க. உங்கள் பாடியோட உஷ்ணம் வந்து கண்டிப்பாக யூரினில் வெளியேற மாதிரி, சிறுநீரில் வெளியேற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஏசி ஹாலில் ஒர்க் பண்ணுறவங்க கம்பல்சரி வந்து ஒரு அரை மணி நேரமாவது இந்த வெயில் காலத்தில் உடற்பயிற்சிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். ஸோ இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த வெயிநீர் காலத்தில் வரக்கூடிய வியர்க்குரு மட்டும் கிடையாதுங்க, கொப்புளங்கள், இந்த மாதிரி பல உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகளை நான் இப்போ சொன்ன உணவு முறையை பயன்படுத்தி சரிப்படுத்திக்கவும் முடியும். பூச்சிகளை நீங்கள் பயன்படுத்தி சீர்படுத்திக்கலாம், அதே சமயம் வராமலும் தடுக்கவும் முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். நம்மளோட எல்லா எபிசோட்லேயுமே ஒரு ஆரோக்கியமான டிஷ் வந்து பார்த்துட்ருக்கோம். அது ஃபுட்டாக இருக்கட்டும், ட்ரிங்காக இருக்கட்டும், ஆரோக்கியமான உணவுகளை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கும் நம்ம ஒரு ஆரோக்கியமான டிஷ்ஷை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத டாக்டர் ஜெயரூபா அவர்கள் வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது அறிவோம் ஆரோக்கியம். அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். படர்தாமரை இந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருடக்கணக்கில் இருக்கும். நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, தோல் ரொம்ப வந்து வறட்சியான தன்மையில் இருக்கிறது, இல்லை வீட்லேயோ இல்லை ஹாஸ்டல்லையோ இருக்கும்போது கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த படர்தாமரை தொற்று இருந்தது அப்படின்னா நமக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வியர்வை வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை ரொம்ப இறுக்கமான ஆடை அணியக்கூடிய நபர்கள், இவங்களுக்கும் இந்த படர்தாமரையோட அந்த நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வருடக்கணக்கிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படர்தாமரை வந்து சரி செய்யக்கூடிய சீமை அகத்தி களிம்பு அதை எப்படி செய்யலாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த சீமை அகத்தி களிம்பு செய்கிறதுக்கு நமக்கு சீமை அகத்தி தேவை. ஸோ அதனுடைய பூக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும். இதனுடைய இலைகள் வந்து பார்க்கும் பொழுது நல்லா பெருசாக வந்து இருக்கும். இது யூஸ்வலாகவே நிறைய ரோட்டோரங்களில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இலைகளை வந்து இதை வந்து திருநெல்வேலி சென்னா அப்படிங்கிற பேர்லேயும் வந்து சொல்லுவாங்க. சீமை அகத்தி இலை, வண்டு கொல்லி இலை, இந்த மாதிரி நிறைய பேர்களில் வந்து சொல்கிறது உண்டு. ஸோ இந்த இலை எங்கே கிடைச்சாலுமே வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அந்த இலை வந்து நிறைய ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் க்ரீமாக்கி வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி குளியல் சூர்ணத்தையும் வந்து இதை வந்து நம்ம சேர்த்து அதை சூர்ணமாக்கி வந்து நம்ம குளிக்கும் பொழுது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வராமல் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து இன்றைக்கி நம்ம சாராக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக வந்து குப்பை மேனி. இந்த குப்பை மேனி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ குப்பை மேனி அதாவது குப்பையாக இருக்கக்கூடிய உடம்பை கூட வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மேனியாக்கக்கூடியதான் இந்த குப்பை மேனி. ஸோ இந்த குப்பை மேனி வந்து பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் இது எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடியது. ஸோ இந்த குப்பை மேனியும் வந்து நம்ம இன்னைக்கு
சாராக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம். அது கூட வந்து மஞ்சள் மெழுகு, அதாவது தேன் மெழுகுன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயே வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தேன் மெழுகுன்னு கேட்டே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போது சீமையகத்தி களிம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த தேன் மெழுகு சேர்த்து நம்ம வந்து அதை உருக்கிக்கலாம். இந்த தேன் மெழுகு வந்து நல்லா உருக ஆரம்பிக்கும். இது வந்து களிம்பு மாதிரி வந்து ஒரு பதத்துக்கு வர்றதுக்காக. ஸோ தேன் மெழுகு கிடைக்காதவங்க நீங்கள் தேங்காய் எண்ணெயிலே வந்து இதை வந்து ஒரு தைலமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் இந்த தேன் மெழுகு போடும்போது அது வந்து நல்லா இறுகி ஒரு களிம்பு மாதிரி வந்து வரும். இந்த தேன் மெழுகு அப்படிங்கிறது நம்மளுடைய தோலுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி தோல் நல்லா வந்து பளபளப்பாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த தேன் மெழுகை வந்து பயன்படுத்துகிறோம். இது நல்லா உருக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுப்பை கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுட்டு இதில் வந்து இந்த 2 சாறையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சாறு சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து அது வந்து வெளியில் தெறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தள்ளி நின்று வந்து சேர்த்துக்கிறது நல்லது. சீமையகத்தியோட சாறு சாறு சேர்த்த பிறகு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வந்து நம்ம அடுப்பிலே வச்சுருக்கலாம். இந்த தண்ணீர் பதம் எல்லாமே வந்து வற்றணும். ஸோ அது வற்றின பிறகு நம்ம வந்து இதை அடுப்புலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா இறுகிடும். இறுகி மெழுகா மாறிடும். ஸோ இப்போது அதனுடைய சலசலப்பு ஓரளவுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து இது அடங்கிடும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து இதை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அது வந்து களிம்பு மாதிரி வந்து மாறிடும். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ண பிறகும் அதில் நல்ல ஒரு ஹீட் இருக்கும். ஸோ இந்த சீமையகத்தி களிம்பு படர்தாமரை மாதிரியான பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி கரப்பான் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, அடிக்கடி ஏதாவது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சீமையகத்தி களிம்பை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த சீமையகத்தி, குப்பைமணி இது எல்லாமே வந்து தோலுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை வந்து கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி கிருமிகள் தொற்றை வந்து சரி செய்யக்கூடியது. முக்கியமாக ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் இருக்கிறதுனால இது வந்து இந்த படர்தாமரை மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் தயாரித்து பயன்படுத்துங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அது நல்லா வந்து களிம்பு மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த சீமையகத்தி களிம்பை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு படர்தாமரையை சரி செய்யக்கூடிய ஒரு சீமையகத்தி களிம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அஜிதா, நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமான விஷயம். ஆக்சுவலி இப்போ இந்த சொசைட்டியில் வந்து நம்ம சர்வை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். கரெக்ட். இந்த கான்செப்டில் நம்ம கூட ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறதுக்காக புதுகை பாரதி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க என்ன கதை சொல்கிறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். இது குட்டி ஸ்டோரி. புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். குட்டி ஸ்டோரி பகுதியில் இன்றைக்கி நாம் என்ன கதையை பார்க்க போகிறோம்? அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான அந்த கோல்டு வார் எல்லா வீடுகள்லேயும் உண்டு, அது எல்லா தலைமுறையிலையும் உண்டு. ஆனால் இந்த பையங்களை கேள்வி கேட்கவும் முடியாது, கேட்காம விட்டுறவும் முடியாது. இந்த பிரச்சனை அப்பாக்களுக்கு நிறைய இருக்குது. பிள்ளைகளுக்கோ இந்த அப்பா எப்போ பார்த்தாலும் ஏதாவது நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே இருக்கும். இந்த தலைமுறை இடைவெளி எல்லா நாட்டிலையும் இருக்குது, எல்லா பகுதியிலையும் இருக்குது. சரி,
அது மாதிரியான ஒரு கதை தான் இது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு அப்பா, அவர் ஒரு இரும்பு அடிக்கக்கூடிய அந்த உலைக்களம் அதான் வச்சுருக்காரு. அதாவது இரும்பு சாமான்கள் எல்லாம் செய்வாங்க இல்லையா, நெருப்பில் போட்டு அருவா, கத்தி, அந்த மாதிரி கோடாரி, அப்புறம் வேறு ஏதாவது விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள், இதெல்லாம் இரும்பு சாமான்கள் செய்யக்கூடியவர் அவர். இவருக்கு ஒரு சின்னதாக அழகான ஒரு சொந்த வீடு இருக்குது, கொஞ்சோண்டு நிலம், ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுடைய அம்மா, அந்த இவருடைய அம்மா இருக்காங்க. இவருக்கு ஒரே பையன். பேரப்பிள்ளையை ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க பாட்டியம்மா. அம்மாவுக்கும் அந்த பையன் செல்லந்தான். அப்பாவுக்கு மட்டும் பாசம் இருந்தாலும் கூட பையன் மேலே ஒரு பயமாகவே இருக்குது. இவன் எப்பயாவது நல்லவனாக மாறிடணுமே, எப்படியாவது இவன் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணுமே அப்படின்னு. இந்த பையன் வளர்ந்துட்டே வந்தான். கொஞ்சம் வருஷம் ஆன உடனே அப்பாவுக்கு இவன் மேலே அதிருப்தி அதிகமாச்சு. சரியாக படிக்க மாட்டேங்கிறான், அல்லது தன்னோட வேலையும் கற்றுக்க மாட்டேங்கிறான், வேறு வேலைக்கும் போக மாட்டேங்கிறான். இப்படி இருக்கும்போது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் முதலே சொன்ன மாதிரி அந்த பனிப்போர் உருவாயிடுச்சு. சரியாக பேச்சுவார்த்தையே இல்லை, இப்படி போயிட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு அந்த பையனுக்கு அவனுடைய நண்பன் மூலமாக ஒரு தப்பான ஆலோசனை வந்துச்சு. என்னடா நீ என்னமோ சும்மா எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பாவை குறை சொல்லிகிட்டே இருக்க, உங்கள் அப்பா தான் சொத்து வச்சுருக்காருல்ல, வீடு இருக்குது, நிலம் இருக்குது, கொஞ்சம் நகை இருக்குல்ல, அதெல்லாம் உனக்கு தர சொல்லு, அதை வச்சு நம்ம தொழில் பண்ணலாம் அப்படின்னு நிறைய நண்பர்கள் அட்வைஸ் சொல்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டான். இந்த பையனுக்கு ரொம்ப சரிதானே அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டு அப்பாவோட ஏதோ பேச ஆரம்பிக்கிற போது வாக்குவாதம் வந்துச்சு. அப்பா அந்த பையன் சொன்னான், இந்த பாருங்க, உங்கள் சொத்தை என் பேரில் எழுதி கொடுங்க, நான் அதை வச்சு தொழில் பண்ணி பெரிய ஆளாக ஆகிறேன், நீங்கள் அதுக்கப்புறமா என்னை கேள்வி கேளுங்க அப்படின்னு ரொம்ப வேகமாக பேசிட்டான். அப்பா சொன்னார், ஓ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா நீ, சரி அப்போ நான் உனக்கு ஒரே ஒரு பரீட்சை வைக்கிறேன், அதில் நீ ஜெயிச்சிட்டின்னா என்னோடய எல்லா சொத்தும் உனக்கு தான் அப்படின்னாரு. என்ன பரீட்சை அப்படின்னு. காலையில் நாளைக்கு 6 மணிக்கெல்லாம் எழுந்து நீ வெளியில் போயிடணும். சரி, சாயந்தரம் 6 மணிக்கு நீ வரும்போது நீயா கஷ்டப்பட்டு உழைச்சி குறைஞ்சது 1 ரூபாயாவது சம்பாதிச்சு கொண்டு வரணும். சரி, அப்படி கொண்டு வந்தினா தான் உனக்கு சொத்தை கொடுக்கறத பற்றி நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இவன் மறுநாள் காலையில் எழுந்தான், 6 மணிக்கெலாம் வெளியில் போயிட்டான், ஊரை சுற்றி சுற்றி வந்தான். எங்கேயும் வேலை செய்யறதுக்கு அவனுக்கு வணங்கலை, யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அப்பாக்காரரு இவர்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை பையன்கிட்ட. 3ஆவது நாள் இரவு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற போது, என்னடா என்னமோ பெருசாக சம்பாதிச்சுட்டு வருவேன்னு சொன்னேன் அப்படின்னாரு. இவனுக்கு ரோஷம் பொத்துட்டு வந்துச்சு. நாளைக்கு சம்பாதிக்கிறேன் பாருங்க அப்படின்ட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் அப்பா எழுந்து அவருடைய பட்டறைக்கு போயிட்டாரு. மதிய நேரம் ஆச்சு. இந்த பையன் விறுவிறுன்னு வந்தான். அப்பா, 1 ரூபா சம்பாதிக்க முடியாதவன் தானே என்னை கேலியாக பேசுனீங்கல்ல, இந்தாங்க 1 ரூபா அப்படின்னு கொடுத்தான். இந்த அப்பா வாங்கி இப்படி பார்த்தாரு. நான் சம்பாதிச்சிட்டேன் பார்த்தீங்களா, சொத்தை கொடுங்க அப்படின்னா. இந்த அப்பா பதிலே பேசாமல் அங்கே நெருப்பு எரிஞ்சிட்ருக்கும் இல்லையா, அது மேலே இந்த 1 ரூபாயை தூக்கி போட்டார். இவன் அப்படியே அதிர்ச்சியானான். போடா போ, போய் உழைச்சி சம்பாதிச்சிட்டு வா அப்படின்னாரு. மறுபடியும் ஒரு 2-3 நாள் ஆச்சு. அதே மாதிரி கோவமா ஒரு நேரம் வந்தான். இந்தாங்கப்பா 1 ரூபா அப்படின்னா. வாங்கி அவர் அதை பார்த்தாரு. பார்த்தவர் மறுபடியும் நெருப்பில் தூக்கி போட்டார். இவனுக்கு மறுபடியும் கடுப்பாயிருச்சு. என்னப்பா நான் கொண்டு வந்து கொடுக்குற காசெல்லாம் இப்படி நெருப்பில் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா. நீ உழைச்சி கொண்டு வாடா அப்படின்னாரு. மறுபடியும் போனான். ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு சந்தையில் மூட்டையெல்லாம் தூக்கினான். அதுக்கப்புறம் அந்த 1 ரூபாயை கொண்டு வந்தான். அப்பாட்ட கொடுத்த உடனே அப்பா அதை எடுத்தார். மறுபடியும் தூக்கி நெருப்பில் போடுறதுக்கு கையை ஓங்கினார். இவன் வேகமாக ஓடி போய் அப்பாவோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டான். எப்பா என்னப்பா நீ ஒவ்வொரு தடவையும் இப்படியே பண்ணுறீங்க அப்படின்னு. அப்பா அவர் சொன்னார், இன்றைக்கி தாண்டா நீ நிஜமாகவே உழைச்சி இந்த 1 ரூபாயை சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்க அப்படின்னு. எப்படிப்பா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி 2 தடவை நான் அதை தூக்கி நெருப்பில் போடுற போதும் அதை பற்றி கவலையே இல்லாமல் அந்த காசை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன். அது 2ஐயும் என்ன பண்ணினேன் அப்படின்னு. இல்லை, மொதல் தடவை வீட்டில் இருந்த உண்டியல்லேருந்து எடுத்தேன், 2ஆம் தடவை பாட்டிக்கிட்ட இருந்த சுருக்கு பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், இப்போ 3ஆம் தடவை தான் உண்மையிலேயே சந்தையில் போய் வேலை செஞ்சு 1 ரூபாய் சம்பாதிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு உண்மையை சொன்னான். அப்பா சொன்னார், உழைப்பினுடைய அருமை இப்போ தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு, இனிமேல் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு. உழைக்கிறதுனால வரக்கூடிய உறுதி என்றைக்குமே நம்மளை தலைநிமிர வைக்கும். நன்றி.
இன்னைக்கும் யுகம் கனெக்ட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அஜிதா. நான் உங்கள் டாரன் பாபு. இது யுகம் கனெக்ட்.